தேனி கம்பத்தில் தேர்தல் விதிகள் அமல்படுத்தப்படுவதற்காக புகைப்படம் அகற்ற சென்ற தூய்மை பணியாளர் ஹைட்ராலிக் வாகனத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். அவரது உயிரிழப்பிற்கு உரிய இழப்பீடு கோரி நகராட்சியை முற்றுகையிட்டு தொடர் தர்ணா போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம். மலைச்சாமி, இந்த எதிர்பாராத விபத்து எப்படி நேர்ந்தது? விபத்திற்குள்ளான இந்த சம்பவத்தில் பலியான தூய்மை பணியாளரினுடைய பின்னணி என்னவென தெரிய வந்ததா? தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் யார்? அவர்கள் சொல்லும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? வணக்கம் கனகதாரா. தேனி மாவட்டம் கம்பம் டிடிவி நகரை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் தனியார் நிறுவனம் மூலம் கம்பம் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் நகராட்சி பகுதியில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள் போஸ்டர்களை தூய்மை பணியாளர் மூலம் அகற்றி வருகின்றனர். அதன்படி நேற்று மாலை கம்பம் பாரத் சந்தை நுழைவாயிலில் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு தலைவரின் புகைப்படத்தை மறைப்பதற்காக நகராட்சி அதிகாரிகள் மணிகண்டனை அழைத்துள்ளனர். அப்போது அங்கு சென்ற மணிகண்டன் நகராட்சியில் தெருவிளக்கு பராமரிப்பு பணிக்காக உள்ள ஹைட்ராலிக் பிளாட்பாரம் வாகனத்தில் இருந்து பணி செய்து கொண்டிருந்த போது மணிகண்டன் எதிர்பாராத விதமாக மேலிருந்து கீழே தவறி விழுந்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்து கீழே கிடந்தவரை மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு டாக்டர்கள் பரிசோதித்து பார்த்தபோது ஆபத்தான நிலை இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து கம்பம் வடக்கு போலீசார் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று அதிகாலை வழக்கம் போல் பணிக்கு வந்த தூய்மை பணியாளர்கள் பணிக்கு செல்லாமல் இறந்த மணிகண்டனுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறி இழப்பீடு வழங்கும் வரை பணிக்கு செல்ல மாட்டோம் என கண்டன கோஷங்களை எழுப்பி தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கூறி அரசு சார்பில் வழங்கும் காலை உணவு திட்டத்தை அருந்தாமல் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கனகதாரா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மலைச்சாமி.